ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெட்கியர்லேருந்து வாங்கின கேமிங் கீபோர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு RGB கீபோர்டு. இதில் வந்து 4 கலர் ஜோனில் வருது. ஸோ இதை நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், ஸோ இதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ரெட்கியரோட ஷேடோ பிளேட் MK853 மெக்கானிக்கல் கீபோர்டு. ஸோ இந்த கீபோர்டு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் கீபோர்டு, அதனால் இதில் ஒரு மெக்கானிக்கல் ஃபீலிங்ஸ் இருக்கும். அதாவது டைப் பண்ணுறப்ப நமக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்டோடு வரும். இதில் பார்த்திங்கன்னா அவங்க பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ப்ளூ சுவிட்ச் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைடு பார்த்தோம்னா நமக்கு RGB லைட்னிங், எத்தனை கீஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் விண்டோ லாக், அதுக்கப்புறம் ஸ்பில் ரெசிஸ்டண்ட், இது மாதிரி என்னென்ன இருக்குன்ற எல்லாத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ லேட்டன்சி இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா நியர்லி 4000 ருபீஸ்ன்றத பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பாக்ஸ் பார்த்தோம்னா டீசெண்டாக பேக் பண்ணி வருது. பாக்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணதுமே பார்த்தோம்னா யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல்ன்றது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி இந்த RGB லைட்னிங்கோட எஃபெக்டை மாற்றுறது, எப்படி லாக் பண்ணுறது, எப்படி பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா பேசிக் ஆப்ரேஷன்ஸை பற்றியும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. இப்போ கீபோர்டை டைரெக்டாக எடுக்கலாம். கீபோர்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஃபோம் கவரில் கொடுத்துருக்காங்க. கீபோர்டு அஸ்வைஸ் பிளாக் கலரில் நம்ம வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் கீபோர்டுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டாக ஒரு இதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம ஹேண்ட் வச்சுக்கிற கிரிப் பேட் ப்ளஸ் கீ கேப் ரிமூவர். அதாவது நமக்கு இப்போ இந்த கீ வேணாம் அப்படின்னா இந்த கீயை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கீ நம்ம ஆல்டர்னேட்டாக, அதாவது ஆன்லைனில் கிடைக்கும், அப்படி இல்லைனா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும், அந்த கீஸை வாங்கி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இண்டிவிஜுவலாக எந்த லெட்டருக்கு வேணாலுமே நம்ம மாற்றிக்க முடியும். இதில் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது நமக்கு எந்த கீ வேணுமோ அந்த கீயை மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட லைஃப் டூரபிலிட்டி எல்லாமே பார்த்தோம்னா நார்மலாக கம்பேர் பண்ணுற கீபோர்டை விட இதோட லைஃப் அண்ட் டூரபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது கேம் விளையாடுறவங்களுக்கு ரொம்பவே ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக உள்ள அந்த எக்ஸ்ட்ரா பேட், அதாவது நம்ம ஹேண்ட் கிரிப் பேடையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கீபோர்டு பார்க்குறப்ப கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக, அதாவது பெருசாக தெரியுது. கீபோர்டில் நார்மல் கீஸ், அதே மாதிரி டைப் பண்ணுறப்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ். எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம்னா இதில் ஒரு மீடியா வால்யூம் கண்ட்ரோலர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கப்பையோ இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்பையோ இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது மூலமாக வேல்யூமை இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்க மீடியா ஃபைலை நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்மளோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ இதில் கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தோம்னா கீழே வந்து நமக்கு ரைட் சைடு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கீபோர்டை நம்மளோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தோம்னா டிரைவர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிரைவர் இன்ஸ்டால் ஆகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கீபோர்டோட கீஸ் எல்லாமே பார்த்தோம்னா அந்த டிரைவர் இன்ஸ்டாலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டாக போய்கிட்டு வருது. ஸோ ஃபைனலாக டிரைவர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதையும் கீபோர்டு ஆன் ஆகிடுச்சு. கீபோர்டு ஆன் ஆனதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 4 கலர் ஜோனில் பார்த்திங்கன்னா லைட் எஃபெக்ட் தெரியும். லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் இருக்கிறது தான் அந்த 4 கலர் ஜோன். டாப்பில் பார்த்திங்கன்னா வேல்யூம் நாப் இருக்குது. வேல்யூம் நாபை இன்க்ரீஸ் பண்ணுறதையுமே ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது கம்ப்யூட்டரில் வேல்யூம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஏறுது. அதே மாதிரி லைட்டை இண்டிவிஜுவலாக ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் லைட் லேம்ப் கீ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கீயை நம்ம எகைன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட எஃபெக்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுலேயே ப்ரீ டிஃபால்ட்டாக 6 கேமோட கீபோர்டு, அதாவது கீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் மோட நம்ம ஆன் பண்ணோம்னா அந்த கேமுக்குள்ள கீஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். ஸோ அந்த பர்டிகுலர் கேமுக்கான லைட் மட்டும் தான் எரியும், பாக்கி எந்த கீயும் ஆஃபில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா PUBG விளையாடுறோன்னா WASD மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதர் IJH இந்த கீலாம் பார்த்திங்கன்னா ஜம்ப், அதர் கீஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம அதர் மூமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த கீ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கீக்கு மட்டும்தான் லைட் எரியும். இந்த கீபோர்டை நம்மளால் மேனுவலாகவே கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கீபோர்டை பற்றி வேறு எது தெரியுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.